ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி. ஓம் சாமுண்டீஸ்வரி நமக. ஓம் பத்ரகாளி தாயே. ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் ஜெய் ஸ்ரீ ஜெய் சாமுண்டீஸ்வரி நமக. பராசக்தி பராசக்தி பராசக்தி. இந்த ஆ, உலகத்தில் இருக்கிற சுவாமிஜி எல்லாரையும் காப்பாத்துமா பராசக்தி. பராசக்தி. சுவாமிஜி. எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. எந்த ம், குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். தாயே நீதாம்மா துணையா இருக்கணும். கெட்ட சக்திகள் இருந்து நீதாம்மா காப்பாத்தணும். உன் பிள்ளைங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கம்மா தாயே. சுவாமிஜி ம், இந்தாங்க இத வாங்கிக்கோங்க. நான் உன்கிட்ட பணம் வாங்குறதுக்காக இங்க வரல. பின்ன நான் எல்லாரோட கையையும் பார்த்து ஜாதகம் சொல்லுவேன். ம், எனக்கு ஜாதகம்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் சுவாமிஜி. நான் ஒருத்தரோட கைரேகையை பார்த்து ஜாதகம் சொன்னேன்னா சாதாரணமா 1000 ரூபாய் தட்சணை கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற என்ன இலவசமா உன் எதிர்காலத்தை பத்தி சொல்ல சொல்லி அந்த அம்மா எனக்கு ஆணையிட்டிருக்கா. ம், சரி சுவாமிஜி பார்த்து சொல்லுங்க. ம். ம், ஆ, ஆ, அம்மா தாயே. சுவாமிஜி நில்லுங்க. என்ன எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு போறீங்க? உன் கைரேகை என்கிட்ட சொன்ன விஷயத்த உன்கிட்ட சொன்னாத தாங்கிக்கிற சக்தி உனக்கு இருக்கா? அ, பரவாயில்ல சொல்லுங்க சுவாமிஜி. உன் புருஷன் இப்ப உன் கூட இல்லாம வெளிநாட்டுல இருக்கான், அது உண்மைதானே? உண்மைதான். அவனோட நேரம் இப்ப சுத்தமா சரியில்லாம இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க சுவாமிஜி? அவனுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது. ஆ, அதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ணணும் சுவாமிஜி? அவனுக்கு நாம இப்ப ஒரு பரிகாரம் பண்ணா ஆ, அந்த கண்டத்திலிருந்து அவன் தப்பிச்சு நல்லபடியா வாழுவான். என்ன பூஜையை செஞ்சிடலாமா? சரி சுவாமிஜி, உடனே பூஜை இந்த பண்ணிடலாம். பூஜையை நான் செய்யணும்னா எனக்கு தட்சணையா நீ 5000 ரூபாய் கொடுக்கணும், சரியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க உள்ள வாங்க. பராசக்தி பராசக்தி பராசக்தி. ம், அம்மா தாயே ஆதிபராசக்தி. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய் சாமுண்டீஸ்வரி நமக. ஓம் காளபைரவி நமக. ஓம் காளபைரவி நமக. ஜெய் பராசக்தி. ம், உன் கழுத்துல இருக்கிற அந்த தங்க செயினை கழட்டி இதுல வைமா. ம், சரி சுவாமிஜி. அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி ஆதிபராசக்தி. ம், இவ புருஷனை ம், காப்பாத்துமா தாயே. ஓம் ஹ்ரீம் க்ளீம் இதுல வச்சிருமா. ம், ம். இப்போ அந்த காளபைரவி தாய்க்கு நாம மனப்பூர்வமா காணிக்க செலுத்தணும். ம். அதனால நீ உன் கண்ணை மூடிக்கிட்டு அந்த அம்மாவை மனசார வேண்டிக்க. சரிங்க சுவாமிஜி. கண்ணை மூடிக்க. ம், ஓம் காளி. இப்ப உன் கண்ணை தர. ம், ஜெய் சாமுண்டீஸ்வரி நமக. அம்மாவோட ஆசீர்வாதம் நிறைஞ்ச இந்த தீர்த்தத்தை அவங்கள வேண்டிக்கிட்டு நீ குடிமா. ம். ஓம் ஜெய் சாமுண்டீஸ்வரி நமக. ஓம் காளபைரவி தாயே நமக. ஓம் ஜெய் காளி நமக. சர்வ லோகங்களையும் ஆளும் தாயே இந்த பொண்ணோட புருஷனை காப்பாத்துமா. மருந்து வேலை செஞ்சிருச்சு. செயினு. பாரு. இன்னைக்கு நல்ல வேண்டதான். ம். ம், எந்த நேரத்துல எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ற? ஒன்றும் இல்லைங்க. அது கெட்ட கனவா வந்துட்டு இருந்துச்சு. அதான் உங்களுக்கு என்ன ஆச்சு?
வாஷ்ரூம் போகணும். சரிங்க, போயிட்டு வாங்க. ஏய், என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நிஜமா ஒண்ணும் நீ இல்லைங்க. எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறல்ல? மரியாதை இதை வெளியிடு. வெளியிடு. என்ன நீ இத படிச்சிட்டு இருக்க? எங்க சும்மா தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். இப்ப எதுக்கு இத படிச்சிட்டு இருக்க நீ? அது நான் மாஸ்டர் டிகிரிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. மாஸ்டர் டிகிரி படிச்சிட்டு இருக்கியா? ம். சரி, ஏன் இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? அது நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ, உங்க அப்பா அம்மா என்ன தனியா கூப்பிட்டு என்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்கங்க. ஆ? மேரேஜ்க்கு அப்புறம் நான் மேற்கொண்டு படிக்க கூடாது, அதே மாதிரி வெளிய வேலைக்கும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் என்னோட மாஸ்டர் டிகிரிய கரஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற இப்போ வொர்க் ஃப்ரம் ஹோமா போயிருச்சு. அதனால என்னால டே டைம்ல படிக்கவே முடியல. அதான் இப்படி நைட்ல படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ராதா, ம்? ராத்திரி நடந்த விஷயத்த பத்தி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ இனிமே என்ன பார்த்து பார்த்து பயந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எது வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறியோ, உன் லைஃப்ல எதை சாதிக்க நினைக்கிறியோ, அதை நீ தயங்காம செய். நானு அதுக்கு எந்த விதத்துலயும் தடையா இருக்க மாட்டேன். என் ஃபேமிலியும் கூட தான். ஓகேவா? தேங்க்ஸுங்க.